மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக மாவட்ட கமிட்டி கூட்டத்தில் நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படும் நிலையில் வேட்டியில் படிந்த இரத்தக்கரையுடன் வெளியே வந்த நிர்வாகியால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். மயிலாடுதுறையில இன்று திமுக மாவட்ட அலுவலகத்துல மாவட்ட கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. அதாவது திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் எம்எல்ஏவுமான நிவேதா முருகன் தலைமையில நடைபெற்ற கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளான சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், மாவட்ட துணை பொதுச் செயலாளர்கள் ஞானவேலன், செல்வமணி, திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் குத்தாலம் கல்யாணம், மாநில ஒளிபரப்பு துணை செயலாளர் அன்பழகன், முன்னாள் எம்எல்ஏ பாலவன் செல்வன், தகவல் தொழில்நுட்ப அணி மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பெரும்பாலும் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தில் உற்பத்தி சூழல் காரணமாக ஒப்பந்த பணிகளை திமுக நிர்வாகிகளுக்கு கொடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டியும் நிர்வாக செயல்பாடுகள் சரியா இல்லைன்னு திமுக கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில இந்த பிரச்சனையில மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டு திமுகவினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த கூட்ட அரங்கில் உள்ள சேர்கள் எல்லாம் உடைபட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில கூட்டத்தில் வெளியேறிய திமுக முக்கிய நிர்வாகிகள் வாக்குவாதம் செய்தபடி வெளியேறிய நிலையில சாலையில கூட்டத்தில் நடைபெற்ற மோதல் குறித்து ஒருவருக்கு ஒருவர் அதை ஏன் கேட்கவில்லை என்று வாக்குவாதம் செய்தாங்க. மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளர் முருகமணி வேட்டியில் மோதல் நடந்ததற்கு அறிகுறியா ரத்தக்கரை இருந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. கூட்டத்திற்கு தொடர்பில்லாத திமுகவினரும் கூட்டத்தில் நுழைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மோதல் சம்பவம் மயிலாடுதுறை திமுகவினருடைய பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவத்தால நீதிமன்ற சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.